ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு, மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கவுன்சிலிங்கான கன்ஃபார்ம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாளில் நமக்கு கவுன்சிலிங்கான டேட் வந்து சொல்லிடுவாங்க. அது வந்து 6, 7 இந்த மாதிரியான டேட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியம், ஒரு சில பேர் டவுட்மே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து அட்ரஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வச்சு நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே சொல்லியிருக்காங்க, வீட்டு முகவரி வச்சு தான், சரிங்களா, நம்மளுடைய வீட்டு முகவரி வச்சு தான் அந்தந்த மாவட்டத்தில் நம்ம பங்கேற்க மாதிரி இருக்கும். ஸோ கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மாவட்ட வாரியாக நடக்கும், சரிங்களா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்கும். நமக்கான மெயில் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சிஓ ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் சிவிக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரிஜினல்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஒரிஜினல் ஒரு ஃபைலில் போட்டு வச்சுட்டே தான் இருக்கணும். நம்ம சிஓ ஆஃபீஸில் கவுன்சிலிங் நடக்கிறப்ப கொடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறப்ப ஸ்கூலில் காமிக்க சொல்லுவாங்க, அங்கேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரிஜினல்ஸ் வந்து தேவைப்படும். ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ், அதோட அட்டஸ்டட் காப்பி வச்சுருந்தாலும் ஓகே, சரிங்களா. நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏற்கனவே வாங்கினது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே வாங்கினது இருந்தெல்லாமே வச்சிங்க, புதுசாக வேணுனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, வாங்கி வச்சிங்க. ஸோ நமக்கு கவுன்சிலிங் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 7ஆம் தேதி வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங் வந்து நடக்குது. யார் யாருக்கு அப்படின்னா, தமிழ், அதுக்கடுத்து இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சரிங்களா, அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸு, இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து நடக்குது. அதுக்கடுத்து 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பாட்னி, சுவாலஜி, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அதுக்கடுத்து காமர்ஸ், கணினி அறிவியல், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களுக்கு, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு அது பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 பாடத்துக்கும் 9ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் நடக்குது, சரிங்களா. சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆகிடும் முடியறதுக்கு. ஏன்னா அந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் வேகன்சி அதிகமாக இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதனால் அது ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் டே நாங்கள் போகும்போது ஒரு 11 மணி 12 மணி இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஈவன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறப்பே ரொம்ப டிலே ஆகி தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லா இடத்துலையும் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓகே அப்படின்னா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. அதனால் அதுக்கடுத்து இங்கே ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கலந்தாய்வு நடைபெறும் அன்றைக்கி என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன சான்றிதழ் சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம 10th 12th டிகிரி, பிஎடு, மாஸ்டர் டிகிரி, ஸோ இதெல்லாமே கரெக்டாக செக் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், ஸோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், நியமன ஆணை வந்து அப்பயே தர மாட்டாங்க, சென்னையில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அப்போ தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து சிஓக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாமே ஃபோல்டரில் போட்டு வச்சிங்க. 11/2/2025 26 அன்னைக்கு காலையில் வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கவுன்சிலிங் டேட் இது தான். ஆல்ரெடி என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.